மற்றொரு அண்மை செய்தி. திருச்சியில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அதனுடைய பாதை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன் விவரங்களை வழங்கினார். வணக்கம் தர்ஷினி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் நடக்க உள்ளது. இதற்கிடையே தனது கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் விஜய் ஈடுபட்டு வருகிறார். முதலில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார். பின்னர் கோவையில் பூத் கமிட்டி கூட்டத்தை மேற்கொண்டார். பின்னர் மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடித்தார். இந்த நிலையில் மக்களை சந்திக்க விரைவில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். வருகிற 13ஆம் தேதி திருச்சியில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கடந்த 6ஆம் தேதி சென்னையிலிருந்து வருகை தந்து திருச்சி மாநகர காவல் ஆணையருக்கு அனுமதி கோரும் கடிதத்தை கொடுத்தார். அப்போது சத்திரம் பேருந்தில் அனுமதி தர மறுக்கப்பட்டது. மேலும் மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதியை பார்த்துவிட்டு வாருங்கள் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதி பார்வையிட்ட பிறகு இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழக சார்பில் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் கரிகாலன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் சென்று அனுமதி கோரும் கடிதத்தை கொடுக்க சென்றனர். அப்போது மாநகர காவல் ஆணையர் அனுமதி மறுக்கப்பட்டு மாநகர காவல் துணை ஆணையரை சந்திக்க அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாநகர காவல் துணை ஆணையர் சந்தித்து அனுமதி கோரும் கடிதத்தை கொடுத்தனர். அப்போது அவர்கள் இன்று 11 மணிக்கு மேல் அவருக்கு அனுமதி கிடைக்குமா என்று தெரிய வரும். இந்த நிலையில் 13ஆம் தேதி தாவேகா தலைவர் தனது முதல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்க உள்ளார். இதில் பழைய பாதையா டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி போஸ்ட் ஆபீஸ், ரவுண்டானா, பாரதியார் சாலை, பாலக்கரை, மரக்கடை வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் பகுதி பிரச்சார பேச்சு அமையும் என இருந்தது. இந்த நிலையில் புதிய பாதை அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து பிரச்சாரம் தொடங்கி போஸ்ட் ஆபீஸ், ரவுண்டானா, பாரதியார் சாலை, பாலக்கரை, மரக்கடை, எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரத்தை பேச்சு அங்க பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்லாமல் காந்தி மார்க்கெட் வழியாக பால்பனை சென்று திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அரியலூர் பயணம் செல்கிறார். இதனால் திருச்சி நகரில் பெரிய அளவு வாகன நெரிசலும் தவிர்க்கப்படும் என தகவல் தெரிய வருகிறது. மேலும் புதிய பிரச்சார பாதை மூலமாக 9 தொகுதிகளை கொண்ட திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்கிறார். மேலும் அந்த பகுதியில் வாகனம் நிறுத்தும் 3 இடங்கள் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே போல 4 ஆம்புலன்ஸ்களும் அந்த பிரச்சாரம் செய்யும் இடத்திலும், அதே போல தீயணைப்பவங்களும் அந்த இடத்துல நிப்பாட்டணும் பல்வேறு நிபந்தனைகள் காவல்துறை தெரிவித்தனர். அதையும் காவல்துறை இன்று 11 மணி அளவில் அதை ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து புதிய பாதை இந்த பாதை வழியாக தான் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.